மா, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வலி கம்மியாயிடும், சரியா? கம்மி ஆகலன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரியா? கயல், ஒரு நிமிஷம். சார். கயல், இனிமே உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்ல. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிடு. சார், என்னாச்சு சார்? எதுக்கு என்ன இப்ப திடீர்னு வேலையை விட்டு போக சொல்றீங்க? நான் எதுக்காக உன்னை வேலையை விட்டு போன்னு சொல்றேன்னு தெரியாதா உனக்கு? உன்னை சுத்தி என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த ரீசனுக்காக தான் உன்னை வேலையை விட்டு அனுப்புறேன். ஏய், என்னாச்சு? எனக்கு இருக்கிற பிரச்சனைய காரணம் காட்டி டீன் என்ன இந்த வேலையை விட்டு போக சொல்றாரு. சார் ப்ளீஸ், நீங்களாச்சும் என்ன நம்புங்க. சார், சோஷியல் மீடியால என்னை பத்தி பரவிட்டு இருக்கிறது அது உண்மை இல்ல சார். எல்லாமே போய் என்ன அழிக்கணும்னு ஜோடிச்ச ஒரு கதை சார். சார், நான் அதை பொய்யன்னு ஒரு மாசத்திலேயே நிரூபிப்பேன் சார். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். என்ன வேலையை விட்டு போக சொல்லாதீங்க சார். சார், இப்போதைக்கு எனக்கு இந்த வேலை மட்டும்தான் சார் ஆறுதல். என்ன நானே ஆக்டிவா வச்சுக்கிட்டு நான் டோட்டலா டைவர்ட் ஆயிடுவேன் சார். நான் இங்கதான் கொஞ்சம் மன நிம்மதியோட இருக்கேன் சார். அதை கெடுத்துறாதீங்க சார். இங்க பாருமா, சென்டிமெண்டா பேசினா நான் இறங்கி வந்துருவேன்னு நினைக்காத. யார் யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்னு கண்டபடி பேசுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. உன் விஷயத்துல அதை நான் கெடுத்துக்க விரும்பல. சார், யாரோ ஏதோ சொன்னாங்கங்கறத நம்பி இவ்ளோ நாள் நான் இங்க வேலை செஞ்சிருக்கேன். என்னையே தூக்கி எறியறீங்களே சார். சார் ப்ளீஸ் சார், இந்த வேலையை நான் வேலையா மட்டும் பார்க்கல சார், ஒரு சேவையா செஞ்சிட்டு இருக்கேன் சார். அதுவும் நான் மன நிம்மதியோட பண்ணிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ், இப்போதைக்கு நீங்க ஒரு மாசம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் தப்பானவே இல்லைன்னு நான் நிரூபிச்சிடுவேன். ஒருவேளை என்னால நிரூபிக்க முடியலன்னா 31வது நாள் நானே இங்க இருந்து போயிடுறேன் சார். இங்க பாருமா, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நீ இப்பவே இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போ. இல்லனா செக்யூரிட்டியை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன். நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், என் ஃப்ரெண்டை பத்தி தப்பா நினைக்காதீங்க சார். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவ தப்பானவெல்லாம் கிடையாது சார். நீங்க ஏன் சார் யாரோ சொன்னாங்கன்னு அதை கேட்டு ஹார்ஷா முடிவெடுக்கிறீங்க? சார், சார், அவ பாவம் சார். அவளை கஷ்டப்படுத்தாதீங்க சார். அவதான் 3 மாசம் டைம் கேட்டிருக்காள் சார். அந்த டைம் அவளுக்கு கொடுங்க. அதுக்குள்ள அவ தப்பானவ இல்லன்னு அவளால நிரூபிக்க முடியும் சார். ப்ளீஸ் சார். இங்க பாருமா, நான் கயல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குறுக்க 3வது மனுஷி நீ ஏன் உள்ள வர? சார் ப்ளீஸ், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார். சார், இது வரைக்கும் நான் வேலையில ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கேனா சார்? நீங்க அதை மட்டும் பாருங்க சார். சோஷியல் மீடியாலலாம் வந்ததை உண்மைன்னு சொல்லி நீங்க என்ன காயப்படுத்தாதீங்க சார். ஏற்கனவே ரொம்ப மனசு வலியில இருக்கேன். செய்யாத தப்புக்கு கெட்ட பேரும் தண்டனையும் வாங்கிட்டு இருக்கேன் சார். அது எல்லாத்தையுமே நான் சீக்கிரமே தூக்கி எறிவேன். அது வரைக்கும் என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க சார். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ். நீ எதுவும் செய்ய வேண்டாம். மரியாதையா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிடு.